வெல்கம் டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். அடிக்கடி நம்ம கேள்விகள் கேட்போம். நம்ம பேசுகிறப்ப நார்மலாக பேசுகிறப்பவே நிறைய கேள்விகள் கேட்போம். அதை இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருக்கோம். அந்த கேள்விகளுக்கு உண்டான விடைகளையும் பார்த்துருக்கோம். ஆன்சர்ஸ், கேஷுவல் ஆன்சர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் ஹவு அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் வேர்டு. வாட் அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு மாதிரியே ஹவ்வும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தமிழில் எப்படி அப்படிங்கிறதுக்கு வேர்டு ஈக்குவலண்ட் வேர்டு ஹவ். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? ஹவ் இஸ் ஹி? அவர் எப்படி இருக்கிறாரு? அவன் எப்படி இருக்கான்? ஹவ் இஸ் ஹி? ஹவ் ஆர் தே? அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? ஹவ் ஆம் ஐ? நான் எப்படி இருக்கேன்? எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது லுக்கையும் குறிக்கும், நம்மளுடைய ஸ்டேட்டஸையும் குறிக்கும். ஹவ் ஆம் ஐ? ஹவ் இஸ் இட்? இது எப்படி இருக்கிறது? இந்த பொருள் எப்படி இருக்கிறது? ஹவ் இஸ் இட்? ஹவ் இஸ் தட்? அந்த பொருள் எப்படி இருக்கிறது? எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ், ரொம்ப கேஷுவலான கொஸ்டின்ஸ். ஸோ ஈஸியாக நீங்கள் பேசலாம். ஹவு டு யூ நோ? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹவு டு யூ நோ? இந்த யூ வந்து சிங்குலரையும் குறிக்கும், ப்ளூரலையும் குறிக்கும். அதனால் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கும் இந்த கொஸ்டின் யூஸ் பண்ணலாம். ஹவு டு யூ நோ? ஹவு டு வி கோ? நம்ம எப்படி போகிறோம்? நம்ம இன்னும் போகலை, ஃப்யூச்சர்லேயும் நடக்கலை, நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிற ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த கொஸ்டின் வந்து நிகழ்காலத்தில் கேட்குறது. ஹவு டு வி கோ? நம்ம எப்படி போகிறோம்? ஹவு டு தே கம்? அவங்க எப்படி வர்றாங்க? ஹவு டு தே கம்? ஹவு டு யூ லிசன்? நீ எப்படி லிசன் பண்ணுற? நீங்கள் எப்படி லிசன் பண்ணுறீங்க? சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். இந்த சென்டென்சஸில், இந்த கொஸ்டின்ஸில் வர்ற வார்த்தைகள் யூ, வி, தே எல்லாமே ப்ளூரல். அதனால டூ யூஸ் பண்ணுறோம். சிங்குலராக வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும். ஹவு டஸ் ஹீ கம்? அவர் எப்படி வராரு? அவர் எப்படியோ எந்த வெஹிக்கிளில் வராரு அப்படின்னு சொல்லலாம், இல்லை யார் கூட வராரு அப்படிங்கிறத சொல்லலாம், கேட்கலாம். ஹவு டஸ் ஹீ கம்? அவர் எப்படி வராரு? ஹவு டஸ் சி சிங்? அவர் எப்படி பாடுறா? ஹவு டஸ் சி சிங்? ஹவு டஸ் இட் ஹேப்பன்? எப்படி அது நடந்துச்சு? எப்படி அது நடந்துச்சு அப்படின்னா அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அது பாஸ்ட் டென்ஸ். எப்படி அது நடக்குது? ஹவு டஸ் இட் ஹேப்பன்? எப்படி அது நடக்குது? இப்படியும் சொல்லலாம். எப்படி அது ஏற்படுது? ஹவு டஸ் இட் ஹேப்பன்? ஹவு டஸ் எ பாய் டெல்? எப்படி ஒரு பையன் சொல்லுவான்? ஹவு டஸ் எ பாய் டெல்? ஹவு டஸ் இட் ஒர்க்? அது எப்படி வேலை பார்க்குது? ஹவு டஸ் இட் ஒர்க்? ஸோ எல்லாமே சிங்குலர், அதனால டஸ் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. ப்ளூரல்னா டூ வரணும். இப்போ இதே கொஸ்டின்ஸை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கேட்க போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஹவ் இஸ் ஹி ஒர்க்கிங்? அவர் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காரு? ஸோ அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவர் எப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்குறோம். ஹவ் இஸ் ஹி ஒர்க்கிங்? நல்லா வேலை பார்க்குறாரா? நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஹவ் ஆர் தே டாக்கிங்? அவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்க? கோவமாக பேசிகிட்டு இருக்காங்களா, இல்லை நல்லா பேசிகிட்டு இருக்காங்களா, ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி. ஹவ் ஆர் தே டாக்கிங்? ஹவ் இஸ் இட் மூவிங்? எப்படி அது நடந்துகிட்டு இருக்கு? ஹவ் இஸ் இட் மூவிங்? ஹவ் ஆர் தேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங்? பசங்கள்லாம் எப்படி படிச்சுட்டு இருக்காங்க? இப்போ நிகழ்காலத்தை விட்டு கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். ஹவு டு டே கம்? எப்படி நீ வந்த? இப்போ அவர் வந்துட்டாரு, எப்படி நீங்கள் வந்தீங்க? அவர் அதுக்கு ஆன்சர் பண்ணுவார். ஐ கேம் பை பஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவார். ஹவு டிட் யூ கம் அப்படின்னா எப்படி நீங்கள் வந்தீங்க? ஹவு டிட் இட் ஹேப்பன்? எப்படி அது நடந்துச்சு? ஹவு டிட் ஹீ கம்ப்ளீட் லேட்? ஹவு டிட் ஹீ கம்ப்ளீட்? எப்படி அவர் முடிச்சாரு? ஹவு டிட் தே கோ? அவங்க எப்படி போனாங்க? எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ். இங்கே டிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. டிட் யூஸ் பண்ணதுனால அதை ஃபாலோ பண்ணுற வெர்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். டிட் யூ கேம் அப்படின்னு இருக்கக்கூடாது. டிட் யூ கம் அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ டிட்டை ஃபாலோ பண்ணுற வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுவோம். ஹவ் இஸ் த மூவி? படம் எப்படி இருக்கு? ஹவ் இஸ் யுவர் டூர்? உங்கள் டூர் எப்படி இருந்துச்சு? ஹவ் இஸ் யுவர் ஹெல்த்? உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கு? ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி? உங்கள் ஃபேமிலிலாம் எப்படி இருக்கு? ஹவ் ஆர் யுவர் சன்ஸ்? உங்களுடைய பசங்க எப்படி இருக்காங்க? உங்களுடைய மகன்கள் எப்படி இருக்காங்க? இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து கொஸ்டின்ஸ் கிடையாது, கேள்விகள் கிடையாது. இது ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற சென்டென்ஸ். பட் ஹவ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். எவ்வளோ மோசமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறான் பாரு அவன். ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் ஒரு விஷயம், அவர் சரியாக பதில் சொல்லலை, சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஹவு புவர் ஹிஸ் ரெஸ்பான்சஸ்? என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, புவர் ரெஸ்பான்ஸு, இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு
ஒரு ஆச்சரிய வெளிப்பாடு. அதான் வந்து இந்த சென்டென்ஸ். ஹவு புவர் ஹிஸ் ரெஸ்பான்ஸ் இஸ். இந்த குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாரு. ஹவு ஹாப்பி த பேபி இஸ். எவ்வளோ அழகா மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்ற ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறது. ஸோ அகைன் கொஸ்டின்ஸ். ஹவு டு யூஸ் திஸ் மிஷின். இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறது. ஹவு டு கவுண்ட் தீஸ் ரேக்ஸ். இந்த ரேக்ஸ் எல்லாம் எப்படி கவுண்ட் பண்ணுறது. ஹவு டு கன்வே மை ஐடியாஸ். என்னோட ஐடியாஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு எப்படி கன்வே பண்ணுறது, சொல்கிறது. ஹவு டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது. ஹவு டு ஆஸ்க் ஹிம் டு கம். அவர் எப்படி வர சொல்கிறது. ஹவு டு ஆஸ்க் ஹிம் டு கம். ஹவு டு டெல் திஸ் டு தம். இதை எப்படி அவங்ககிட்ட சொல்கிறது. இது வந்து ஹவு டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் வச்சு யூஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ். ஹவு டு இதுவும் கேஷுவலாக நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ் மாதிரி தான். ஹவு டு ஆஸ்க், ஹவு டு டெல், ஹவு டு ஸ்பீக். இப்போ சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்த விஷயத்தையே. ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொஸ்டின்ஸ் ஹவு யூஸ் பண்ணி. ஹவு டஸ் ஹீ ஸ்பீக். அவர் எப்படி பேசுகிறாரு. ஹவு டஸ் ஹீ ஸ்பீக். அவர் எப்படி பேசுகிறாரு. ஹவு டிட் ஹீ ஸ்பீக். அவர் எப்படி பேசினாரு. அந்த பேசின செயல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஹவு டிட் ஹீ ஸ்பீக். ஹவு இஸ் ஹீ ஸ்பீக்கிங். அவர் எப்படி பேசிட்டு இருக்கிறாரு. அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. ஹவு இஸ் ஹீ ஸ்பீக்கிங். ஹவு வாஸ் ஹீ ஸ்பீக்கிங். இது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹவு வாஸ் ஹீ ஸ்பீக்கிங். அவர் எப்படி பேசிட்டு இருந்தாரு. நல்லா பேசிட்டு இருந்தாரா. ஸோ முதல் கொஸ்டின்ல நிகழ்காலம் ஹவு டஸ் ஹீ ஸ்பீக். ரெண்டாவது கொஸ்டின் கடந்த காலம் ஹவு இஸ் ஹீ ஸ்பீக்கிங். இப்போ நடந்துகிட்டு இருக்கு அந்த செயல். ஹவு வாஸ் ஹீ ஸ்பீக்கிங் நடந்து முடிஞ்சிருச்சு. முதல் ஸ்க்ரீனில் ஒருமை சிங்குலர் பார்த்தோம். இந்த ஸ்க்ரீனில் பன்மை பார்க்குறோம். ஸோ டஸ்ஸுக்கு பதிலாக டூ வரும் ப்ரெசன்ட் டென்ஸில். ஹவு டு வி ஈட். நம்ம எப்படி சாப்பிடுவோம். ஹவு டு வி ஈட். ஹவு டிட் வி ஈட். நம்ம எப்படி சாப்பிட்டோம். நடந்து முடிஞ்சிருச்சு அந்த செயல். ஹவு டிட் வி ஈட். நம்ம எப்படி சாப்பிட்டோம். ஹவு ஆர் வி ட்ராவலிங். நம்ம எப்படி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஹவு ஆர் வி ட்ராவலிங். ஹவு வேர் வி மேனேஜிங். நம்ம அந்த விஷயங்கள்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம். நடந்து முடிஞ்சிருச்சு அந்த செயல். எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம எப்படி மேனேஜ் பண்ணியிருந்தோம். ஹவு வேர் வி மேனேஜிங். ஹவு யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான கேஷுவல் கொஸ்டின்ஸை நீங்கள் நார்மலாக இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணலாம். கிராமர் டாப்பிக்கில் ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ்.